காஷ்மீருக்காக கொதித்தெழுந்த நம்மவர்கள் ஆர்டிக்கிள் 370 நீக்கியதால் காஷ்மீர் மக்களுக்காக போர்க்களத்தில் குதித்த கட்சிகள், உணர்ச்சி வயப்பட்ட மக்கள். உங்களுக்கு தெரியுமா இது எந்த நாட்டின் கொடி என்று? இது காஷ்மீர் கொடி. காஷ்மீர் இந்தியாவில் அல்லவா உள்ளது. இன்று காஷ்மீரில் பார்ப்பது நம் இந்திய கொடி. ஆர்டிக்கிள் 370 எதிர்த்த காஷ்மீர் மக்கள் இன்று அதன் பலன்களை உணர்ந்துள்ளனர். ஆனால் நாம் இன்னும் உணரவில்லை. இனிமேலும் உணரமாட்டார்கள். ஏனென்றால் அரசியல். காஷ்மீரில் இன்று அமைதி, நம்பிக்கை, புதிய விடியல் தோன்றியுள்ளது. இந்த பகுதியில எப்பவும் சண்டைகள் நடக்கும். இங்க வர நாங்க ரொம்ப பயப்படுவோம். ஆனா இப்போ பயமே இல்ல. நீங்களே பாக்குறீங்களே. 30 வருஷமா நான் இங்க கடை வச்சிருக்கேன். நான் இங்க 3வது தலைமுறை. ரொம்ப கொடுமை, கஷ்டம், பயந்து நாங்கள் இருப்போம். ஆர்டிக்கிள் 370 நீக்கிய பிறகு பயம் இல்லாம இருக்கும். நாங்க இந்தியால இருக்கோம். எங்களுக்கு இந்திய மக்கள் துணையா இருக்கிறாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. எங்க மக்கள் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். காஷ்மீர்ல வாழற மக்களுக்கு தான் அது தெரியும். பல அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் எங்களை வச்சு பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் குழந்தைகளை மூளைச்சலவை செய்து தவற நடத்தினாங்க. मैं भी खुद पत्थर फेंकता था, मैं भी पत्थरबाज था। हमें कोई काम नहीं होता था, हमें 500 देते थे, हम पत्थर फेंकते थे। நான் இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் கொடுத்தா வன்முறையில ஈடுபடுவேன். ராணுவ வண்டிக வந்தா கல் எறியுவேன். இப்போ மோடி எங்க மக்களுக்கு எதிரா இருந்த சட்டத்தை தான் எடுத்தாரு. இது புரியவே நிறைய மாசமாச்சு. இப்போ நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். मैंने जब से मोदी जी बन गए, मैंने वोट डाला है। हर किसी को बोलता है मोदी जी को कामयाब करो। बच गया हूं ना मैं। हम मेरी जैसे हजारों नौजवान, लाख नौजवान. எதையும் ஆதரிக்கும் முன்பும் எதிர்க்கும் முன்பும் எந்த அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இல்லாமல் நாம் சிந்திக்க பழக வேண்டும். அழகான பாரதத்தை உருவாக்க நாம் இணைவோம். யூனிட்டி ஸ்ட்ரீம் மீடியா.